ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், மல்லி, வெண்பா இவங்க 3 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லியை பற்றினா விஜய்க்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ எப்படி இருந்த மனுஷன் இப்படி மாறிட்டாரே அப்படின்ற மாதிரி மல்லியும் நினச்சி தான் பார்க்குறாங்க. ஆனாலையும் பார்த்தீங்கன்னா வெண்பாவை அவர் பிரியக்கூடாது, நம்மளை விட வெண்பா விஜய் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, விஜயும் வெண்பா மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டும் பிரியவே கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மல்லியே நம்ம இடையில வந்தவங்க தானே, இடையிலே பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற வர மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா விஜய் இப்போது மல்லி மேலே அளவு கடந்த ஒரு பாசம்னு சொல்லலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிஃப்ட்டு, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, மல்லிக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது மல்லிக்கு விஜயை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ விட்டு போக மனசே இல்லை. இந்த சுச்சுவேஷனில் கதிரேசன் ராஜேஸ்வரி கிட்ட ஒரு யதார்த்தமான ஒரு சாட்சிக்காக தான் நுழைஞ்சார். ஆனால் அவரை வச்சு மல்லியை எப்படியாவது விஜய்கிட்ட இருந்து பிரிச்சிடணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்றதுக்காக தான் அவள் முடிவு பண்ணிட்டா. ஸோ இந்த விஷயம் கதிரேசனுக்கு தெரிஞ்சும் கதிரேசன் கேட்டு கூட உன் வேலை என்னமோ நீ என்னவோ உனக்கு தேவையானதை மட்டும் நீ நடந்துச்சுன்னா அமைதியாக போ, என் வழியில் நீ குறுக்கிட்டேன்னா நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கதிரேசனவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவை ஒரு வழியாக நிஷா காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நிஷா மேலே ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நம்ம கதிரேசன் நிஷா கூட இன்னொரு வாட்டி வந்தாங்க அப்படின்னா நிஷாவே தூக்கிட்டு போயிட போகிறாங்க. அதனால் நம்ம விஜய் வித்யாமாவை போய் மீட் பண்ணி மல்லிக்கும் நம்ம விஜய்க்கும் வெட்டிங் ஆனிவர்சரியை ரொம்ப நல்லா கொண்டாட வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெண்பாவும் விஜய் மல்லியும் சேர்ந்து இருக்கணும். இதுதான் நம்ம அன்னபூர்ணி அம்மாவோட கனவும் கூட. ஸோ இவங்க கூடிய சீக்கிரமே சேர்ந்து வாழ போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.